ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப கடவுளர்ல நல்லா இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம நான்வெஜ் இல்லாமல் மேக்ஸிமம் சண்டேஸ் போகாது. எப்போவாது ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனால் மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்காமல் சண்டேஸ் போகாது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு. அது எப்படி நல்லா இருக்குமா இல்லை சொதப்புமா என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நாட்டுக்கோழியில் பிரியாணி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் கிரேவி, ஸோ சுக்கா அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா ஃபர்ஸ்ட் டைமாக நாட்டுக்கோழி பிரியாணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் செஞ்சது, அதாவது செய்ய போகிறேன். ஸோ அண்ட் இந்த ஹோல் டே எங்களுக்கு எப்படி போகுது, இந்த சண்டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சண்டே. ஸோ வீக்கெண்ட் ஆனாவே கண்டிப்பாக எல்லாருமே என்வி நான் வெஜிடேரியன் எடுப்போம். இன்றைக்கி நாங்கள் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். ஸோ நாட்டுக்கோழியில் பிரியாணியும் அண்ட் பார்த்திங்கன்னா சுக்காவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி பார்த்திங்கன்னா குக்கரில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ விசில் அடித்து இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னா பொல பொலன்னு தான் இருக்குது, எதுவும் குழையாமல் நல்லாவே வந்திருக்கு. ஸோ அது கூட என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா முட்டை கண்டிப்பாக வச்சா தான் நல்லாயிருக்கும், ஒரு பிரியாணி ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நாட்டுக்கோழி சுக்கா செஞ்சுருக்கேன். ஏன்னா 1 kg கிட்டத்தட்ட எடுத்து ஹாஃப் அதுக்கும் ஹாஃப் இதுக்கும் வச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா, இதுதான் எங்களோட சண்டே மெனு. ஸோ வாங்க சாப்பிட போகலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது சாப்பிட்டு பார்த்து என் பாப்பா தான் சொல்லணும், என் பொண்ணு தான். நல்லா இருக்கா கண்ணு? பயங்கரமாக இருக்கு. அப்பா அதுவே ரொம்ப ஹாப்பி. குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்கனாவே நமக்கு புரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்னு. ஸோ பிரியாணி, முட்டை, சுக்கா அண்ட் ரைத்தா. இல்லை இது ஆக்சுவலி இது பார்த்தா லட்டு மாதிரி இல்லாமல் இது எப்படி தெரியுமா இருக்குது, அந்த ரவையில் பிடிப்பாங்கல்ல, ரவா உருண்டை ஆரஞ்சு கலரில் இருக்க மாதிரியே இருக்குல்ல. மம்மி புதுசாக ட்ரை பண்ணுறாங்கன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தியா கேஷ்யூ நட்டை மட்டும் எப்படி வச்சுருக்காங்க பேர். கேஷ்யூ தொட்டாவே உடையிற மாதிரி இருக்குது லட்டு. தொட்டா அடிப்படுது லட்டுக்கு. நாட்டுக்கோழி குழம்பா இது? பிராய்லரா? சூப்பராக இருக்குது, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஆமாம். புளிச்சக்கீரை யார் கொடுத்தா? புளிச்சக்கீரை இல்லை, அது ஆட்டுக்கீரை. சோயாபீன் சாப்பிடு. தம்பி பையனும் பார்த்திங்கன்னா ஈவினிங் அழகாக மேக்கப் போட்டு அவனும் என் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி மடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா நைட்டு என்ன டின்னர்னு தெரியல. ஏன்னா காலையில் நாட்டுக்கோழி பிரியாணியும் சுக்காவும் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருந்ததுனால சாப்பிடணும்னு தோணவே இல்லை. ஸோ ஆஃப்டர்நூன் அம்மா வீட்டில் சிக்கன் கிரேவியும் ரசமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இன்னும் சாப்பிடவே இல்லை. சரி அதான் நைட்டுக்கு கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரைஸ் வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சர்வேஷ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. எங்கள் அண்ணா பொண்ணும் வந்துட்டாங்க. ஏய் குஷி ஹாய் சொல்லுங்க. குஷி ஹாய் சொல்லுங்க. ஹாய் எல்லாம் பாருங்க எப்படி கத்துறாங்க. சர்வேஷ் ஹாய் சொல்லுப்பா. ஏதோ சொல்ல வரான், எவ்வளோ அழகாக சொல்ல வரான். ஹாய். ஆக்சுவலி பாப்பா எதுக்காக அழுதுட்டு இருக்காங்கன்னா அவங்க கீழே இறங்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு லாக் போட்டுட்டேன்னா, ஏன்னா நம்மளால அவங்கள ஒழுங்காக சரி வர சில டைமில் வேலையில் இருக்கிறதுனால கவனிக்க முடியாதுன்னு, அதனால பார்த்திங்கன்னா அழுதுட்டு. வேண்டாம் இப்போ போக வேண்டாம், வா ரைம்ஸ் பார்க்கலாம். ரைம்ஸ் பார்க்கலாம்டா. எப்படி அடிச்சிட்ட மாதிரி அழுவுறீங்க?
அழுது அழுது டயர்ட் ஆயிட்டாங்க பாவம். ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வர வர வாழ்த்தனம் பயங்கரமாக, சுட்டித்தனம் பயங்கரமாக இருக்குது தெரியுமா. வச்சு சமாளிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில டைமெல்லாம். நம்மளே மீறி குழந்தைங்க நம்ம எவ்வளோதான் வந்து கண் பார்வையிலே வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தாலுமே சில ஒர்க் டென்ஷன்லாம் மறந்துடுவோம் இல்லையா. அதனால் வந்து லாக் போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி அவங்க பெருசாக கீழே இறங்க மாட்டாங்க ஸ்டெப்ஸில். பட் இப்போலாம் என்னன்னு தெரியல, ஸ்டெப்ஸில் டக்குன்னு கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கிறாங்களா, அதனால லாக் போட்டு விட்டுருவேன் எப்பயுமே. பார்க்குறதுக்கு 2 பேரும் இப்போ பாருங்கள் சைக்கிளுக்கு எப்படி சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு. என்னாச்சம்மா, என்னாச்சு? ஓய்யோ என்னாச்சு? அவன் சைக்கிளில் உட்காந்துட்டானா? சரி விடுங்க, தம்பி கொஞ்ச நேரம் விளையாட்டும். தம்பி போனதுக்கப்புறம் நீங்கள் விளையாண்டுக்கோங்க. சரி விட்றா கட்டு, விட்றா விடுங்க. அவனால் ஏறி உட்காரதான் கண்ணு முடியும், தம்பியால் ஓட்ட முடியாது கண்ணு. ஆக்சுவலி இந்த சைக்கிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குஷி பாப்பா போய் துணியெல்லாம் தூக்கிட்டு போய் டஸ்ட்பினில், துணி துவைக்கிற டஸ்ட்பினில் போடுங்க. போங்க சாமி, போங்க. போங்க போங்க போங்க. போட்டிங்களா? வாங்க, சூப்பர் சூப்பர், வாங்க வாங்க அம்மா வாங்க. எங்கள் தங்க பாப்பா போட்டுட்டீங்க. துணி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் துணி இருக்குது மடிக்கிறதுக்கு. ஆனால் மூடு தான் வந்து வரல, ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. சண்டே வீக்கெண்ட் வேறு இல்லை. மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. பட் பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் இருக்கிறதுனால அவங்க வந்து கீழே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால அவங்கள வந்து வீடியோவில் வந்து காட்ட முடியல. பாப்பா வந்து ஹோம்ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி குட்டி பாப்பாவுக்கும் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டேன். ஸோ இனி வந்து நாங்கள் 2 பேருமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பெரிய பாப்பா அவங்களோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றது மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாத்திரம் தான் இருக்குது. ஸோ அது அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பின்னாடி இருக்க துணியை பார்த்தா எப்படியா இருந்தாலும் நம்ம தான் மடிச்சாகணும். அப்படி இல்லைனாலும் நாளைக்கு காலையிலே எழுந்திரிச்சு மடிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மூவி பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் அந்த மூவி பார்க்குற மூடே வந்து போயிடுச்சு. சரி ஓகே, டைம் வந்து 8 o'clock தான் ஆகுது. ஒரு 8:45க்குள்ளே நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா வீடியோ அப்லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் வந்து பார்க்கலாம். பாப்பா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கேன். நானும் பெரிய பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பிளான் நாங்கள் ஆக்சுவலி நேத்தியே வச்சுருந்தோம். பட் என்னென்னா நேத்தி அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதே வந்து அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து நேத்தி எங்களோட வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகாதனால, ஸ்டார்டிங் ட்ரபிளால் எடுக்க முடியல, வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால அந்த பிளான் வந்து நேத்தி ஒழுங்காக நடக்கலை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் எப்படியாவது போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சரி ஓகே, மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பெட்ரோலெல்லாம் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. எகெயின் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால எங்களோட வெளியே போகிற அவுட்டிங் பிளான் வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இதை எக்ஸ்பெக்டும் பண்ணலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மனசை தேத்தியாச்சு. வண்டியை வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ துணி மடிக்கிற வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப நேரம் எடுத்துக்குமா, நியர்லி இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு தெரியல. 2 நாள் துணின்றதுனால நியர்லி 45 minutes அது ஆகும். அது ஒரே இடத்துல உட்காந்து மடிக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப முதுகெல்லாம் வலி எடுத்துக்கும். இப்போல்லாம் நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரே இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்தா ரொம்ப பெயின் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு ரைம்ஸ் போட்டு விட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் துணி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மடித்து முடிச்சாச்சு. எவ்வளோ துணி தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயங்கர கஷ்டமாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு வழியாக வந்து ஃபைனலாக முடிச்சாச்சு. இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஒரு வேலையை வந்து நினச்ச வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும்.
இப்போ அப்படியே கீழே உட்காந்தே வந்து மடித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூணு விழுந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மடித்ததுனால ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. முதுகு வலி தாங்க முடியல. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாப்பா வருவாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 8:50 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து அவங்க அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஸோ அவங்க டின்னர்லாம் வந்து அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ முடியுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்றதுக்குள்ளே பாய் சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பாய். துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மடித்து முடிச்சாச்சு. அது பெட் மேலே தான் வைக்க போகிறேன். அண்ட் வந்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணணும்னு எடுத்தால் அரவுண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான். அப்படியே ஜஸ்ட் வந்து செட்டாக அப்படியே எடுத்து வைக்க மட்டும்தான் போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். பாய் சொல்லுங்கள். பாய், குட் நைட்.